ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. பெரிய புராண கதைகள். 63 நாயன்மார்களின் வரலாறு. 63 நாயன்மார்களில் 53ஆம் இடங்கழியார். கோநாட்டில் கொடும்பாளூர் என்றொரு நகரம் இருக்கிறது. அந்நகரில் இடங்கழியார் என்னும் பெயருடைய ஒருவர் குறுநில மன்னராக இருந்தார். சிவபக்தி மிகுந்த அவர் ஆலயங்களுக்கு வேண்டிய திருப்பணிகளை செய்வித்து நித்திய பூஜைகள் நடத்தி வர செய்தார். இவ்வாறு இருந்து வரும்போது ஒரு நாள் அரண்மனை கிடங்கில் புகுந்து நெல்லை களவாடியதாக ஒருவரை கொண்டு வந்து விசாரணைக்காக அவர் முன் நிறுத்தினார் காவலர். அந்த மனிதரை பார்த்தால் திருடக்கூடியவராக தோன்றவில்லை. எம்பெருமானிடம் மிகுந்த பக்தி கொண்டவர் போல தோன்றியது. ஐயனே, உம் மீது நெல்லை களவாடியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளதே, நீர் நெல்லை திருடினீரா என்று அரசர் வினவினார். ஆம் அரசே, உண்மைதான். நான் அடியார்களுக்கு அமுது செய்விக்கும் பணியை செய்து வருகிறேன். என் வசம் இருந்த பொருட்கள் அனைத்தும் தீர்ந்துவிட்டன. அடியார்களுக்கு அமுது செய்விக்கும் பணி நின்றுவிடக்கூடாதே என்று மனம் துணிந்து திருட முயன்றேன் என்றார் அந்த அடியார். அரசர் மனம் நெகிழ்ந்துவிட்டது. ஐயனே, என்னிடம் நேரில் வந்து கேட்டிருந்தால் வேண்டுமளவு கொடுத்திருப்பேனே. இப்போதும் காலம் தாழ்ந்து விடவில்லை. உங்களுக்கு வேண்டிய அளவு எடுத்துச் செல்லும் என்று சொல்லி அவரை விடுவித்து கிடங்கு அறையை திறந்துவிடச் செய்தார். அது மட்டுமல்ல, சிவனடியார்கள் வந்து தமக்கு வேண்டும் அளவு தாராளமாக நெல்லை கொண்டு செல்லலாம் என பறையறை செய்தார். அடியார்கள் மீது அரசர் வைத்துள்ள பக்தியையும் அன்பையும் அனைவரும் கொண்டாடினார்கள். நெடுங்காலம் இறைவன் தொண்டில் ஈடுபட்டு நாட்டில் சைவம் விளங்க ஆட்சி புரிந்து வந்து முடிவில் பரமசிவன் பாதார விந்தங்களில் சேர்ந்தார் இடங்கழியார். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.